ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மையப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் நாம் இணைந்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். நான் கடந்த வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையும் அதன் தன்மையும் குறித்து சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பிரியமா இருக்க வேண்டிய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சங்கீதக்காரன் அழகா தன்னுடைய முதல் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை எப்படி தீர்மானிக்க முடியும் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்க வேண்டும். இந்த மூன்றை நாம் செய்தால் நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பதை குறித்து தான் இந்த சங்கீதக்காரன் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சிந்தைகளை வெறுத்து கர்த்தருடைய வார்த்தையிலே வேதத்திலே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சிந்தையில ஜெயம் இல்லையே, சிந்தையில வெற்றி இல்லையே, மாம்ச சிந்தை எனக்குள்ளே வருகிறதே, நான் கண்ணை மூடினாலே எனக்குள் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தைகள் வருகிறதே, இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னால் முடியவில்லையே என்று போராடுகிற, அங்கலாய்க்கிற எத்தனையோ நபர்களை நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. வயசானவங்க கூட இந்த அனுபவத்தை சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீண் சிந்தையை அவங்களுக்கு வெறுக்க முடியல. வீண் சிந்தை எப்போ வெறுக்கலாம்? இதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து வீண் சிந்தையை வெறுக்கிறேன் என்று சொல்கிறான். நீங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து அதை வாசிங்க, நேசிங்க, யோசிங்க, நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. அதனால வீண் சிந்தையை வெறுக்கணும்னா கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்க வேண்டும். இதே எபிரேய ஆக்கியன் ரொம்ப அழகா சொல்றாரு. தன்னுடைய 4வது அதிகாரம் 12வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் கணுவையும் உருவ குத்துகிறதாயும் நினைவுகளையும், அதாவது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவி ஆத்மாவை கணுக்களை ஊனை பிரிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் நினைவுகளை யோசனைகளை வகை இருக்கக்கூடியது. அப்ப நமக்குள்ள இருக்கிற வீண் சிந்தை போக வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்பது மருத்துவர் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான கத்தியை போன்றது, அந்த கத்தரியை போன்றது. அது நம்முடைய வார்த்தைகள் நாம் அனுமதிக்கும் போது அதனுடைய வார்த்தையில் இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய செய்திகளில் இருக்கிற தேவையில்லாத எல்லாவற்றையும் அது வெற்றி வெளியாக்கிவிடும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருங்க. அப்படி பிரியமா இருப்பதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கூட உண்டு. அதே சங்கீதக்காரன் அந்த 1வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்கிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கிற செய்கிற மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறான். இன்னைக்கு உங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கலையா, தொழில் வாய்க்கலையா, எந்த காரியத்திலும் வாய்க்காம நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, நீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருங்க. அதை வாசிங்க, அதை நேசிங்க. அதை தியானம் என்பது யோசிப்பது, வேற ஒன்றுமல்ல. நீங்க யோசித்தீங்கன்னா உங்கள் காரியம் வாய்க்கும். அது மாத்திரமில்ல, சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்துல சொல்கிறான், 119வது சங்கீதம் 165வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் வேணுமா? நீங்க வீண் சிந்தையை வெறுக்கணுமா? நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க, அதை நேசிங்க, அதை வாசிங்க, அதை நீங்க சிந்தையில யோசிங்க. இதை செய்து பாருங்க, உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் வீண் சிந்தையை வெறுக்கலாம், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்க. ஏசப்பா, நன்றியில் இருதயத்தோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையை நேசிப்பதினால், உடைய வார்த்தையை வாசிப்பதினால், உடைய வார்த்தையை தியானமாகி யோசிப்பதினால் உண்டாகிற நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அப்பா, இதை கை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வீடியோல நாம் சந்திப்போம். நம்முடைய லேவியன் மினிஸ்ட்ரியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேணாம். அதனுடைய பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணுவதற்கும் மறந்துட வேணாம். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் நீங்க மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.